உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பரதேசி கூப்பிட்டு வந்து பங்களாவுக்குள்ள வச்சிருக்கே, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? சின்ன சிறுசுக்கு ஆசைப்பட்டுச்சு, கட்டி வச்சுட்டேன். நீ அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ற. எது ஆசீர்வாதமா? வேணும்னா கொல்லி வச்சு கருமாதி பண்றேன். சித்தப்பா, யாருகிட்ட என்ன பேசுறங்கிறத பார்த்து பேசுற. புளியம்பட்டி சிவநாத உடையார்கிட்ட பேசுறோங்கிற நினைப்புல தான் பேசுறேன். உனக்கு தான் ஒரு நினைப்பு இல்லாம போச்சு. யோ, ஒரு அம்புட்டு பேரு கொதிச்சு போயிருக்காயா. தெற்கு தெரு தங்கச்சி வீட்டுல ஒரு பொண்ணு வளருது இல்ல, அட கீழக்கற தாய்மாம வீட்டுல இவனுக்குன்னே ஒரு பொண்ணு வளருதியா. இவங்க அத்தனை பேரும் கண்ணுக்கு தெரியாம போச்சு. இப்படி இல்லாத வீட்டுல கட்டிட்டு வந்து நம்ம குடும்ப கௌரவம், மானம், மரியாதை அத்தனையும் கெடுத்துட்ட. நீ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கட்டிக்கிட்டேன். பிடிச்சிருந்தா வச்சுக்கங்கடா. ஏன்டா தாலியை கட்டுறீங்க? சின்னவர கஞ்சிக்கு இல்லாதவன் நீ சொல்ற. நம்ம வீட்டு பையனை கட்டதுக்கு அப்புறம் மருமகள் ஆயிட்டல்ல. மருமகளாயா இவளா? தெரிக்கா அண்ணே, நான் முடிவா சொல்லிட்டேன். உறவு முறை குடும்ப குட்டின்னு ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா தாலி அறுத்து வெளியே அனுப்பு. நம்ம தங்கச்சி மகளை இங்க கொண்டு வந்து நிறுத்து. இல்லைன்னா கூட பிறந்த பொறப்புன்னு கூட பார்க்காம குடும்பத்தையே தீ வச்சு கொளுத்திடுவேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. வீட்டை விட்டு வெளியில போட. போறேன். என்ன போக சொல்றியா? போறேன். போறையா? ஒரு முறை அம்புட்டு பேரையை கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப பதில் சொல்லி பார்க்கலாம். போறையா? எல்லாம் என்னால தானே. கவலைப்படாதம்மா. கழுதைக்கு பேரு முத்துமால, பரதேசி பேரு பாண்டியமாவா? வெட்டண்டா. என் தங்கச்சி வாழ சொல்ற. வெள்ளையா, அவன் என் தம்பிதான். அறிவு எடுத்தனமா பேசுறா, விட்டுடு. ஐயா, நீங்க சொல்றீங்கன்றதுக்காக விடுறேன் இந்த நாய. டேய், ஆளை வச்சு அடிக்க விடுற. பாத்துறேன்டா, எனக்கு ஆளம்பெல்லாம் இருக்குடா. டேய், பாத்துறேன்டா. ஆட என்ன சின்னவர, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை போட்டுட்டு போவீங்களா? நீனா கத்தாதடா. இன்னொரு தடவை உன்னை இந்த பக்கம் பார்த்த உன் கழுத்து மேல தலை நிக்காது. ஜாக்கிரதை. போடா. அதையும் பார்க்கலாம்டா. டேய், நீங்களா யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ராஜா, ராஜா வா.
ஐயா, பாண்டியம்மா பாதம் பட்ட இடம் இது. இந்த இடத்துக்கு எந்த பாதமும் வரவிட மாட்டேன். இனிமே நான் கண் மூட மாட்டேன். இந்த வெள்ளையத்தேவ நாய் உங்க வீட்டை காவ காக்கும். தங்கச்சி, நிம்மதியா தூங்குமா. என்னய்யா பண்ண? பெரிய குடும்பத்துல சின்னவரா பிறந்து உன் புத்திய சின்னதாயிடுச்சியா? 10 பேர்ட்ட பந்தம் கொடுத்து விட்டுருக்கிய, எதுக்கு? பட்டாசு கொடுத்தவா? கும்பலா போய் சாதிக்கிற விஷயமாயா இது? அட சுமாரியா, ஒரு வெறுமைய என் தோல் மேல கை வச்சு பேசுற அளவுக்கு துணிஞ்சிருக்கான். இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? வணக்கங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. அவசரமா கூப்பிட்டீங்கன்னு கணக்கப்புள்ள சொன்னாரு. என்ன அப்படி தலைபோற விஷயம்? தலைபோற விஷயம் தான். நம்ம சொத்தை எல்லாம் மாத்தி எழுதணும். யாரு பேருக்கு? என் மருமக பேருக்கு தான். புளியம்பட்டி சிவநாதவுடையார் வம்சவழி சொத்துக்கள் எல்லாம் என் மருமக பாண்டியம்மாளுக்கு சொந்தம்னு எழுதுங்க. நல்லா யோசிச்சுங்களா? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். கஞ்சிக்கு இல்லாத பரதேசி என் மருமகளை பார்த்து எந்த பையனும் சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் எழுதுங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு பின்னால இவ்வளவு சொத்தையும் வச்சு எப்படி காப்பாத்துறதுன்னு சின்ன சிறுசுக்கு தவிக்க கூடாதுல்ல. அதனால இந்த சொத்துக்கெல்லாம் கார்டியனா வெள்ளையத்தவனை போடுங்க. பாண்டியம்மா நம்ம வீட்டு மருமகள் ஆயிடுச்சு. அதனால சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா நம்ம சொந்த பந்தத்துல யாராவது ஒருத்தர் கார்டியனா போடுறது நல்லது இல்லீங்களா? யோ, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவனதான் கார்டியனா போடணும். ஏன் சொந்தக்காரங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் மகனையும் மருமகளையும் பாதுகாக்க வெள்ளையத்தவனோட விசுவாசமான ஒருத்தன் கிடைக்க மாட்டான். அவன் தங்கச்சி வாழ்க்கையில் அவனுக்கு அக்கறை இருக்கும்ல. அதனாலதான் நீங்க எழுதுங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்னமோ பொறுமையாரு பெருசா கிழிச்சிரேன்னு சொன்னியா, எல்லாமே போச்சியா. சின்னவரா, என்ன இதெல்லாம்? துண்டை எடுத்துட்டு மேல உட்காருங்க. என்னத்தையா மேல உட்கார்றது? எல்லாரும் சேர்ந்தா கீழே இறக்கிட்டீங்களே. பதறாதீங்க பதறாதீங்க, என்னன்னு சொல்லுங்க. யோ, எல்லா சொத்தையும் அந்த பரதேசி பாண்டியம்மா பேருக்கு எழுதி வச்சுட்டாயா எங்க அண்ணன். ஆட விடியா பாவம். ஊருக்கெல்லாம் உன் கையால என்ன கொடுமா? உன் புண்ணியத்துல இந்த ஊரெல்லாம் பௌர்ணமியா மின்னட்டும். வாங்கம்மா. அத்தை, பெரிய வீட்டுல இருந்து விளக்கு வாங்கிட்டு வந்துட்ட. தீபம் ஏத்தட்டுமா? நிறுத்து நிறுத்து. என் அசலூர்ல இருந்து வாக்கப்பட்டு வந்தவ தானே, அதனாலதான் ஊர் நடப்ப பத்தி தெரியல. பெரிய வீட்டு மருமக இருக்கிறாள, அதான் தாயி வெள்ளையத்தவன் தங்கச்சி பாண்டியம்மா. அவ கையால மலை கோயில்ல போய் முதல் தீபம் ஏத்தின பிறகுதான் ஊர்ல எல்லார் வீட்லயும் தீபம் ஏத்தணும். புரியுதா?